அன்னைக்கு குஜராத்ல நடந்த கலவரங்கள்ங்கிறது சாதாரணமான கலவரங்கள் இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது 1044 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 2548. இதுல காணாமல் போனவர்கள் 223, விதவைகள் 911. இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்தியவர் இந்தியாவிற்கு பிரதமராக வந்தால் இந்தியா தாங்காது. இந்தியா அவங்க முன்வச்சுதான் எப்படி ஹிட்லருடைய காலத்தில் யூதர்கள் வெளியிலே அனுப்பப்பட்டார்களோ, சங்கடங்களுக்கு ஆனார்களோ, அதைவிட மோசமான ஒரு சூழல் வரும் என்பதை இஸ்லாமியர்களுக்கு நடந்த கொடுமைகள், சிறுபான்மை சமுதாய மக்கள் குறிவைத்து அடக்கப்பட்டார்களுக்கு ஏராளமா புரோகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஏராளமான நிகழ்வுகள் உண்டாயிற்றே. இப்ப நீங்க நரேந்திர மோடி குறித்து அவங்க ஒரு சிறுபான்மைகளுக்கு அச்சுறுத்தலான சூழல் இருக்கிறதுலாம் பதிவு செஞ்சாங்க. இப்ப திருச்சிக்கு அவர் வர்றப்ப இன்று அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே சிறுபான்மை கல்லூரிகளுக்கு எல்லாம் அவங்க விடுமுறை விட சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரிக்கு 3 நாட்களுக்கு நீங்க விடுமுறை. இப்ப அவங்க விடுமுறையில தான் இருக்காங்க. மாணவர்கள் படிக்க கூட வேணாம், நரேந்திர மோடி வராங்க, எங்க இஸ்லாமிய கல்லூரி, எங்க இஸ்லாமிய மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ஒரு கெடுபிடி நடத்திருக்காங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு திருச்சியில ஒரு குஜராத் முதல்வர் வருகிறார் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை அலாட் செய்யற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவர் எப்படி இந்தியா முழுவதும் உள்ள ஒருவருக்கு பிரதமராக எல்லாருக்குமாக வந்தால் அது எப்படி இவர் வந்தா சிறுபான்மை மக்களை அலாட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி ஒரு சரியான ஒரு அமைப்பா இருக்கும்? ஒரு மாதமாக அதாவது அத்வானி அவர்களுக்கு கோயம்புத்தூரிலே குண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, வெடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு போகவில்லை. அவர் அப்படியே திரும்பி விடுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இங்கே காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் போய் சொல்லுகிறார்கள், அந்த காவல்துறை அதிகாரிகள் இதை போன்று குண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். 12:52க்கு கடைசி குண்டு வெடிக்கிறது. அதாவது மோடி வருகின்ற போது அதற்கு பிறகு எந்த குண்டு வெடிப்பும் இல்லை. 1 மணி நேரம் பேசுகிறார். போலீஸ் அதிகாரிகள் சொல்வது போல உண்மையாக இருந்து கூட்டங்களுக்குள்ளே வெடிகுண்டிருந்து வெடித்திருந்தால் எவ்வளவு பெரிய வன்முறை நிகழ்வுகள், எத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் இந்த தேசத்தின் பிரதமராக வரக்கூடிய தகுதி தனக்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பேசுவதுதான் முக்கியம் என்று நினைப்பாரா? அல்லது அவருக்கு 12:52க்கு பிறகு எந்த குண்டு வெடிப்பும் நடக்காது என்று அவர் மனதிலே அவருக்கு ஒரு உணர்த்துதல் இருந்ததா? இதெல்லாம்